வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். சற்று முன் பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மீன் லொரியில் சிக்கிய 5 கோடி ரூபாய் கஞ்சா. உறங்கும் பெண்களை பார்க்க இரவில் வீடுகளுக்குள் நுழைந்த நபர், போலீசார் நடவடிக்கை. அமெரிக்க டாலர் ஒன்றின் இன்றைய பெறுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டிற்காக அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் மற்றும் விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிவித்தலிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 11ஆம் திகதியுடன் நிறைவடைய உள்ளது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து முதலாம் தவணையின் 3ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 21ஆம் திகதி ஆரம்பமாகி மே மாதம் 9ஆம் திகதி வரை நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான கேரள கஞ்சாவை கொண்டு சென்ற 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நீர்கொழும்பின் பிடிப்பணல் எல்லம பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். மீன்களை கொண்டு செல்வதாக கூறி சந்தேக நபர்கள் இந்த கஞ்சாவை கொண்டு சென்றுள்ள நிலையில் லொரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 200 கிலோகிராம் கஞ்சாவை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கஞ்சா கையிருப்பின் பெறுமதி 5.5 கோடிக்கும் அதிகம் என போலீசார் கூறுகின்றனர். சம்பவம் தொடர்பில் துங்கல்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இரவு நேரங்களில் வீடுகளுக்குள் நுழைந்து பெண்கள் தூங்குவதை பார்க்கும் பழக்கம் கொண்ட நபர் ஒருவரை ஹாலியள போலீசார் கைது செய்துள்ளனர். பொரளந்த பகுதியைச் சேர்ந்த 36 வயதான சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எல்ல உடகும்பல்வெல பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த பெண்களை பார்க்க முயன்ற போது சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதன்போது வீட்டில் இருந்தவர்கள் அவரை பிடிக்க துரத்திய போது அவர் சம்பவ இடத்தில் இருந்து தப்பிச் சென்று கொழும்பிலிருந்து பதுளைக்கு செல்லும் பேருந்தில் ஏறியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் வீட்டாரிடம் இருந்து பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் ஹாலியள போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். எல்ல பகுதியில் உள்ள சுமார் 6 வீடுகளுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தது தொடர்பாக அவர் தேடப்பட்டு வந்ததாக போலீசார் கூறியுள்ளனர். சந்தேக நபர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக எல்ல போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு கணிசமாக குறைவடைந்துள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் 293.44 ரூபாவாக காணப்பட்ட அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இன்று 295.86 உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினம் 302.14 ரூபாவாக காணப்பட்ட அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி இன்று 304.42 ஆகவும் பதிவாகியுள்ளது. அத்தோடு கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 206.61 ஆகவும் விற்பனை பெறுமதி 215.32 ஆகவும் பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 324.36 ஆகவும் விற்பனை பெறுமதி 337.34 ஆகவும் பதிவாகியுள்ளது. ஸ்ரேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 377.94 ஆகவும் விற்பனை பெறுமதி 392.15 ஆகவும் பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 175.06 ஆகவும் விற்பனை பெறுமதி 184.34 ஆகவும் பதிவாகியுள்ளது. சற்று முன் பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மீன் லொரியில் சிக்கிய 5 கோடி ரூபாய் கஞ்சா. உறங்கும் பெண்களை பார்க்க இரவில் வீடுகளுக்குள் நுழைந்த நபர், போலீசார் நடவடிக்கை. அமெரிக்க டாலர் ஒன்றின் இன்றைய பெறுமதி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.